கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் பாட்பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்க முடியாது என மாவட்டத்தின் அப்போதைய செயலாளர் கமலாவதி பத்மராஜா தெரிவித்ததை அடுத்து 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மட்டக்களப்பு சித்தாண்டி பாடசாலைக்கு முன்பாக தமிழ் பாட்பண்ணையாளர்கள் முதலாக ஆரம்பித்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் நில பிரச்சினைக்கு தீர்வு கோரி 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கொம்மாதுரை பகுதியில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30 பேருக்கு எதிராக ஏறாவூர் போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முடிவுக்கு வந்தது. நீதிபதி மதுயலா ஜெகதீஸ்வரன் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரையும் வழக்கில் இருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு மேலதிக ஆதாரங்கள் இல்லாததால் இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 186வது பிரிவின் கீழ் நீதிபதிக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட 30 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். இந்த மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை என்பது இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. பல வருடங்களாக முடிவின்றி தீர்வுமின்றி தற்போது வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதியாகவிருந்த ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரியின் 149வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்புக்கு சென்றபோது மயிலத்தமடு பண்ணையாளர்கள் கொம்மாதுரை சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தனர். அந்த போராட்டத்தில் பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சித்தாண்டி பண்ணையாளர்கள் உட்பட 37 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வழக்கு இடம்பெற்ற போது 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் 2024 ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி 3வது தவணைக்காக திகதியிடப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் நீண்டு சென்றன. இவ்வாறான நிலையிலேயே குறித்த வழக்கு நேற்றைய தினம் முடிவுறுத்தப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கை முடிவுறுத்தி சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு ஜனநாயக ரீதியான கவனஈர்ப்பு போராட்டம் கூட இந்த நாட்டில் தமிழர்கள் நடத்த முடியாத நிலை காணப்படுகிறது என்பதே உறுதியாகியுள்ளது. அன்றைய பண்ணையாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, யாழ்ப்பாணம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் உட்பட பலரும் ஆதரவு வழங்கியிருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூலம் மயிலத்தமடு பண்ணையாளர்களை அப்புறப்படுத்துமாறு கோரி கொழும்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அத்துமீறிய பெரும்பான்மையினரை வெளியேற்றுமாறு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதும் அவர்களை வெளியேற்றவும் இல்லை, அவர்கள் மேய்ச்சல் தரையை விட்டு வெளியேறவும் இல்லை என்பதே உண்மை. ஆனால் கவனஈர்ப்பு போராட்டத்தை பண்ணையாளர்கள் மேற்கொண்டால் அல்லது பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக வேறு யாராவது மேற்கொண்டால் போலீசார் சட்டத்தை பிரயோகித்து அச்சுறுத்தும் நிலை உள்ளது. அதிலும் அன்று போராட்டத்தில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை தவிர்த்தே ஏறாவூர் போலீசார் 37 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். மயிலத்தமடுவில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் சிங்கள பெரும்பான்மையின விவசாயிகளால் இழைக்கப்படும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் தற்போது வரை தொடர்கின்றன. அத்துமீறி குடியேறும் சிங்கள விவசாயிகள் மட்டக்களப்பு கால்நடைகளை தொடர்ச்சியாக துன்புறுத்தி கொலை செய்து வருவதை தடுக்க முடியாத அவலம் மேய்ச்சல் தரைகளான மயிலத்தமடு மாதவனை பகுதியில் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. அங்கு தமிழர்களின் பொருளாதாரங்களை ஈட்டும் கால்நடைகளுக்கு வாய்வடி வைத்தும் மின்சார கம்பிகளை கட்டியும் வாய்பேசா ஜீவன்களை வதைக்கும் மிக மோசமான செயல் அரங்கேறிக் கொண்டுள்ளது. புத்த சமயத்தை பின்பற்றுபவர்களே அவரின் போதனைகளை குழி தோண்டி புதைக்கிறார்கள். வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு இவ்வாறு செய்யும் நயவஞ்சக செயலை இலங்கை அரசில் உள்ள எவருமே தட்டி கேட்க முடியாதவர்களாக உள்ளனர். இதனை பார்க்கும் போது அவர்களும் இதற்கு உடந்தையாகவே உள்ளனர் என்பதே வெளிப்படை. அத்துமீறி மேய்ச்சல் தரையை பலவந்தமாக ஆக்கிரமித்துள்ள சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் போராட்டம் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை 300க்கும் மேற்பட்ட மாடுகளை கொலை செய்துள்ளனர். இது தொடர்பில் அன்றைய
காலகட்டத்திலேயே கரடியனாறு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மேய்ச்சல் தரையை கைப்பற்றியுள்ள சிங்கள விவசாயிகள் சிறிய குளங்கள் மற்றும் ஆறுகளையும் ஆக்கிரமித்துள்ளமையினால் மாடுகளின் தண்ணீர் தாகத்தை தீர்க்கக்கூட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 6500 ஏக்கர்களை கொண்ட குறித்த மேய்ச்சல் தரை காணியில் 5000 ஏக்கர் வரையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய பணியில் ஈடுபடுவதற்கென அந்த பிரதேசத்தில் சுமார் 700 பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தங்கியிருப்பதாகவும் பாட்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையில் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையை அபகரிப்பதற்கான திட்டம் சிங்கள மக்களை குடியேற்றி மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை அபகரித்து தமிழர்களின் பிரதிநிதித்துவத்தை குறைத்து ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் நிலங்களை அபகரித்தது போன்று மட்டக்களப்பிலும் அபகரித்து சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்காலத்தில் மட்டக்களப்பில் இருந்து வரவைப்பதே பேரினவாதத்தின் சதித்திட்டம் என்பதே உண்மை. இதேவேளை மயிலத்தமடு மாதவனையில் மேய்ச்சல் தரையை நம்பி 982 பாட்பண்ணையாளர்களுக்கு சொந்தமான சுமார் 2 லட்சம் மாடுகள் காணப்படுவதோடு இந்த மாடுகளை தமது வாழ்வாதாரமாக நம்பி சுமார் 3000 குடும்பங்கள் வாழ்கின்றன. இவர்கள் அனைவரது வாழ்வாதாரமும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே கடந்த 2020 ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் தாம் அபிவிருத்திக்காகவும் கிழக்கை மீட்பதற்காகவும் அரசாங்கத்துடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவதாக பிள்ளையான் வியாழேந்திரன் பிரசாரங்களை முன்னெடுத்திருந்தனர். அவற்றை நம்பி மட்டக்களப்பு தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தனர். ஆனால் 4 வருடங்களாக ராஜாங்க அமைச்சர்களாக பதவியில் இருந்த இருவரும் பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரையை மீட்டுக் கொடுப்பதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான விடயத்தையும் செய்யவில்லை என்பதே உண்மை. தமிழர் பகுதிகள் இவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அதேவேளை மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரதேசத்தில் அதே 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அம்புட்டிய சுமணரத்ன தேரர் தலைமையில் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராத யகம்பத்தின் பங்களிப்புடன் புதிய புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டது. மாதவனை மயிலத்தமடு பிரதேசம் பாரம்பரியமாக தமிழ் பால் பண்ணையாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அப்பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள சிங்கள குடியேற்றவாசிகளுக்கு ஆதரவாக புதிய புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது தமிழ் விவசாயிகள் குற்றம் சுமத்தியிருந்தனர். தமிழர் பகுதிகளில் தொடர்ந்து காணி அபகரிப்பிலும் குடிசார் பரம்பலை மாற்றியமைக்கவும் பௌத்தமயமாக்கல் என்பவற்றின் தொடர்ச்சியாகவுமே இந்த சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் இடம்பெற்றது. இந்த அத்துமீறல்கள் முடிவின்றி தற்போது குருந்தூர் மலை, உகந்தை மலை, வடுக்குநாரி மலை, தையிட்டி என தமிழர் பிரதேசங்கள் எங்கும் அத்துமீறிய விஸ்தரிப்புகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இலங்கையின் எந்த ஆட்சியாளர்களும் இது தொடர்பில் முறையான தீர்வு வழங்கி தமிழரின் இருப்பும் இந்த நாட்டில் அவசியம், அவர்களுக்கான உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை என்பதே உண்மை. முள்ளிவாய்க்காலில் 2009 தமிழ் மக்கள் மீது எறிகணை விமான குண்டுகள், நச்சு குண்டுகள் போட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டது போன்று தற்போது தமிழர்களின் பொருளாதாரத்தை ஈட்டும் வழிகளையும் முடக்கி அவர்களை நிர்கதி நிலையில் நிற்க வைப்பதே சிங்கள தேசியவாதிகளின் கொள்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.